நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெக்னிக்ஸ் உங்களை காத்திருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான்லாம் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டெக் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸை பற்றி தான். கூகுள் மேப்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் எடுத்து வந்திருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இப்போக்கி பயங்கரமாக உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்க ஒரே விஷயம் கோவிட்-19. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த கோவிட்-19க்கு இந்த வேக்சினேஷன் சென்டர் எங்கே இருக்குது, நம்ம நியர்பையில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கோவிட்-19 வேக்சினேஷன் சென்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் நியரில் உள்ள என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த அப்டேட் தான் எடுத்துருவாங்க. நான் செக் பண்ணிட்டேன், நீங்களும் ஒன் டைம் செக் பண்ணிக்கங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, போட் பிராண்டு இப்போ புதுசாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வெறும் 2999 ரூபா தான். இதில் இம்பிள்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் போன்றவை கொடுத்துருக்காங்க. இதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் போன்றவை இருக்குது. 1.3 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2.5க்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிஸ்பிளே இருக்குது. 10 டேஸ் வரைக்கும் பேக்கப் நிற்கிதுங்கிறாங்க. 30 நாளைக்கு ஸ்டாண்ட் பையாக இருக்குங்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 4.2 10 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் மியூசிக் இருக்குது, ரிசீவ் பண்ணிக்கலாங்கிறாங்க காலை. அப்புறம் நோட்டிஃபிகேஷன்லாம் என்னென்ன மெசேஜ் வருது, கால் வருது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். சோஷியல் மீடியா அப்படிங்கிற சில அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. சரி, எப்படி இருக்குது அப்படின்ட்டு கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அன்பாக்சிங் பண்ணுவோம். ஓப்போவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ சீரீஸில் 2 மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா A54, இன்னொன்று பார்த்தீங்கன்னா A74. இந்த A54 அப்படிங்கிறது நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 19 12 மணிக்கு லான்ச் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன ஸ்பெக்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அன்அஃபிஷியல் தான், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்கிறேன். 6.5 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கும். ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மீடியா டெக்கோட ஹீலியோ P35 அப்படிங்கிற சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்களா. 5000 mAh பேட்டரி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 64GB இன்டர்னல் 13,490 ரூபாய்க்கும், 4GB 128GB பார்த்தீங்கன்னா 14,490க்கும், 6GB 128 பார்த்தீங்கன்னா 15,990 ரூபாய்க்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா இது ஒரு அன்அஃபிஷியல் டீட்டெயில் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்போவோட A74 ஏப்ரல் 20 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு 5G டிவைஸ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 20Kக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி என்னன்னு பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, எம்ஏயோட 11Xன்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் கம்மிங் ஏப்ரல் 23 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் என்னென்ன ஸ்பெக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்களா. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் இருக்கும். RAM பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா 6GB RAM, இன்னொன்று 12GB RAM. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 870 சொல்லக்கூடிய ஒரு 5G சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4520 mAh பேட்டரின்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 26,000 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, ரியல்மி தரப்புலேருந்து ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. Realme 8. இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு 5G டிவைஸ். இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 700. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நம்ம 2 சிம்மும் 5Gயாகவே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5Gயாக ஸ்டாண்ட் பையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்க்குறப்ப Realme பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 16,000க்குள்ளே தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, விவோ புதுசாக விவோவோட V21 சொல்லக்கூடிய ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. கம்மிங் ஏப்ரல் 27. இதில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 44 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது IAF ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 29 கிட்ட வரும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பா, டெக் நியூஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.